Students, 12th standard chapter 4 exercise 4.3 sum number 3 find the value of first number tan inverse of 7 by 4. Okay, so first நமக்கு tan inverse 7 by 4 இருக்கும் tan inverse of tan x க்கும் டிஃபரண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, tan inverse x னா கரெக்டான x, அந்த x belongs to r ல இருக்கும். tan inverse of tan x னா நமக்கு அந்த மைனஸ் பை பை ப்ளஸ் பை இன்டர்வல் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். இல்லை இங்கே கொடுக்க வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா எக்ஸ்லேருந்து பை வந்து லெஸ் பண்ணி இந்த லோ லெவல் இன்டர்வலை நமக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 2 இதில் எதை நம்ம சொல்லணும், tan inverse x ஃபார்மில் வந்துக்குது. அப்போ tan கேன்சல்னா 7 by 4 belongs to r. ஓகே, இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ tan inverse of tan இருந்தால் தான் இந்த ஃபார்மில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நீ மட்டும் தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது 190 அபோவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னடா பை மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாதுங்க. ஓகேவா, ரீசன்னா நமக்கு tan inverse ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வேல்யூ. இல்லை செகண்ட் கொஸ்டின் இருந்துச்சுன்னா tan inverse ஒன்று என்ன, இந்த tan கேன்சல்னா 1947 பிலாங்ஸ் டு ஆர். அதே சேம் tan inverse என்ன மைனஸ் 0.201 பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, அப்போ டேரெக்டாக நமக்கு tan inverse வந்துச்சுன்னா tan கேன்சல்னா எக்ஸ் வேல்யூ ஆகும். அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும். ஆனால் tan inverse ஆஃப் tan எக்ஸ்னா இந்த 2 ஃபார்மில் எப்போ யூஸ் பண்ணோம், இந்த எக்ஸ் வேல்யூ எப்போ யூஸ் பண்ணோம், கொடுத்துக்கிற எக்ஸ் வேல்யூ மைனஸ் 90க்கும் ப்ளஸ் 90 இன்டர்வல் வந்தால் எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணோம். இல்லை எனக்கு கொடுத்துற வேல்யூ நான் 90 அபோவ் 100 110 இப்போ லெவல் ஹை லெவல் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்லேருந்து எதை லெஸ் பண்ணணும், பை லெஸ் பண்ணால் நமக்கு லோ லெவலில் இருந்தோம். இந்த லோ லெவலில் எந்த இன்டர்வல் இருக்கும், மைனஸ் பை 2 ப்ளஸ் பை 2 இன்டர்வலில் கம்பல்சரி வேல்யூஸ் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.